पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासगायमधिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 16வது தசகத்தில் நம்ம 5வதும் 6வதும் ஸ்லோகத்தை பார்க்குறோம். இதில் 4வது ஸ்லோகத்தில் நரநாராயண ரிஷி அப்படிங்கிறவா பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் தபஸ் பண்ணிக்கும்போது அவளுடைய தபோபல நிஸ்ஸகாத்மா அதை பொறுக்க முடியாமல் அவர்களுடைய இந்திரியங்களுடைய நிகிரகத்தையும் எப்படி அவள் தபஸ் பண்ணுறதுனால வலிமையும் அடைஞ்சிருக்காளோ அதை தாங்க முடியாத இந்த சக்கரன்றது இந்திரனானவன் என்ன பண்ணுறான், அவன் காமனை அனுப்புகிறான் இந்த இடத்துல. அவர் பேல பானம் எரியறதுக்கு வேண்டி அவர் நிறைய அப்சரசு கூட்டங்களோட சேர்த்து அனுப்புகிறான். ஏன்னா இவா 2 பேரும் பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறா. அப்படிப்பட்டவா மேலே இந்த காமனானவன் தன்னுடைய பானங்களை எரிஞ்சானா இவா எல்லாரும் தன்னுடைய தபஸ்லேருந்து வெளியில் வந்துடுவா அப்படின்னு நினச்சிண்டு அந்த தபஸை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த இந்திரனானவன் இவரை அனுப்புகிறார். அதுக்கு மேற்கொண்டு என்ன நடக்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். 5வது ஸ்லோகம். कामो वसन्तनिलया निलबन्धुशाली कान्ता कडाक्षविशिकै विकसद्विलासैः विद्यन्मुहो मुकुरकम्पमुदीक्ष्य च त्वां भीतस्त्वयाथ जगते மிருதுஹாசபாஜா. இப்போது இந்த காமன் இருக்கானே, இந்த காமன்றவன் மன்மதன் தனியாக வரல. அவர் கூட யாரெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கான், வசந்தம்ங்கிறது ஒரு மாருதம், அவனுடைய காற்று நல்ல வசந்த காற்று வீசுறது. அப்புறமா மலையன்றது மாருதம்ங்கிறது அணிலாங்கிறது தான் மாருதம்னு சொல்லுறான். இது காற்று, அந்த மலைய மாருதமான காற்றும் வீசுறது. வசந்தனையும் கூட்டின்னு வந்திருக்கான், மலைய மாருதனையும் கூட்டின்னு வந்திருக்கான். பந்துஷாலி அப்படின்னு சொல்கிறான். அவளாரும் இவனுக்கு பந்துக்களம். அந்த மாதிரியான பந்துக்களை கூட்டிட்டு வந்த காமனானவன் காமோ வசந்த மலையானில பந்துஷாலி. இவாளை காந்தா கடாட்ச விஷிகை விகசத் விலாசைஹி. காந்தா இவர் கூட்டின்னு வந்திருக்கிற காந்தர்கள் எல்லாம் இருக்கால, கட்டழகிகளான இந்த அப்சர ஸ்திரீகள் எல்லாம் கடாட்சத்தை போக்குறா. கடாட்சம்னாக்கா அவளுடைய கண் விழிகள், இது கண்ணால் பார்க்குற அந்த கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவாளே, இந்த கடைக்கண் பார்வை, அந்த பார்வைங்கிறது பானம். அவள் மேலே போடுற பானமாக இந்த அப்சர ஸ்திரீகள் எல்லாம் தன்னுடைய பானமான கடைக்கண் பார்வையை எரியறா இந்த நாராயண ரிஷி மேலே. காந்தா கடாட்சவிஷிகை விகசத் விலாசைஹி. அப்படியே அதுதான் பானம். அந்த மாதிரியான பானங்களை இவர் இந்த காந்தர்களை கொண்டு போட வைக்கிறான் இந்த காமனானவன். அப்போ போடும்போது இவா மேலே யார், நாராயண ரிஷி மேலே போட்டதுனால என்ன ஆகிறது, வித்யன் முகு அகம்பக, அதாவது திரும்பி போட வைக்கிறான், விடாமல் அடிக்கிறான். அவள் மேலே புஷ்பபானம் போடுற மாதிரி அவளுடைய கடைக்கண் பார்வைங்கிற அப்படிங்கிற பானத்தை திரும்பியும் அவள் மேலே எரிஞ்சாலும் அகம்பன் அவள் பார்க்குற நரநாராயண ரிஷி கொஞ்சம் கூட அசையறதில்லை. அகம்பனாக இருக்கா. அகம்பன்னாக்கா அசையாமல் இருக்கா. அவள் கொஞ்சம் கூட இதனால எந்த விதமான மாறுதலும் அவள்கிட்ட ஏற்படுறதில்லை. அவள் பாட்டுக்கு சிரிச்சுண்டு எப்பவும் போலவே இருந்துட்டு இருக்கலாம். அதை பார்த்து வீக்ஷே அதை பார்த்துட்டு அப்போ வித்யன் முகுர கம்பமுதீஷ்ய சத்வாம் பீதஸ்த்வயாத ஜகதே மிருதுஹாசபாஜா. அவள் பயந்து போயிட்டா, பீதமாயிட்டா. அவள் பயந்து போயிட்டா. யாரு, இந்த காமனானவனும் அவன் கூட வந்திருக்கிற இந்த வசந்தனும் மலைய மாருதமும் அப்புறமா அவர் கூட வந்திருக்கிற அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் இவ்வானங்கள் போட்டுட்டு கூட அசங்காமல் இருக்கிற இவரை பார்த்து ஒரே பயந்து போயிட்டா. இவன் என்ன பண்ண போறான், நம்மளை சபிக்கத்தான் போறான், இதை தவிர நமக்கு வேற ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துண்டு அவள் இருக்கும்போது என்ன ஆச்சு, துவாம் நீங்கள் என்ன பண்ணுற, ஜகதே மிருதுகாசபாரா. அவளை பார்த்து நீங்கள் சிரிச்சுண்டு பதில் இந்த மாதிரி பேசுகிறலாம். சிரிச்சுண்டு பேசுகிறாலும் என்னடா அது இப்படி நம்மளை சபிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிண்டு எதிர்பார்த்துண்டு பயந்துண்டு இருக்கிறா. இவா மேலே இவரானவர் இந்த நரநாராயண ரிஷியானவர், நாராயண ரிஷி எஸ்பெஷலி பகவானானவர், அவர் என்ன பண்ணுறார், இவளை பார்த்து சிரிச்ச மூஞ்சியோட முகத்தோட அவள் நீ பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு
அப்படின்ட்டு சொல்லறதுக்கு வேண்டி இந்த கீழ்கண்ட வார்த்தைகளை அவ உபயோகிக்கிறா, அவ சொல்லறா அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியறது. कामो वसन्तमलया निलबन्धुशाली कान्ता कटाक्षविशिखै विकसद्विलासैः विद्यन्मुहुमुकुरकम्पमुदीष्य च त्वां भीतस्त्वयाथ जगदे மிருதுஹாசபாஜா. மிருதுஹாசத்தோட இவர் சொல்லறார். என்ன சொல்லறார்ங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பீத்யாலமங்கஜ வசந்த சுராங்கநாபோ மன்மானசம் त्विह जुषुध्वमिति ब्रुवाणाः त्वन्विस्मयेन परितस्तुवतामतैषां प्रादर्शय स्वपरिचारककातराक्षीः. இப்போ பீத்யா அலம் அங்கஜா அது உடம்பில்லாதவனே, தட் இஸ் காமன். அந்த காமனே நீ பயப்பட்டது போரும். பீத்தியம் அலம், ஒன்று நீ பீத்தியம் பண்ணினது ஒன்னது போரும். இனிமே பயப்பட வேண்டாம் என்னை பார்த்து. வசந்தா நீங்களும் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். வசந்தம் மலைய மாரத்தம் 2 பேர்கிட்டையும் சொல்லற. அப்புறம் சுராங்கனா நீங்களும் பயப்பட வேண்டாம். நிறைய அப்சர ஸ்திரீகள் எல்லாம் குடின்னு வந்திருக்காள் இல்லையா, அவளுடைய கடைக்கண்ணான பார்வையினால தான் இந்த பானத்தை எரிகிறார். ஆக மொத்தம் இந்த காமனையும் பார்த்துட்டு, வசந்தனையும் பார்த்துட்டு, மலையமாறுதனையும் பார்த்துட்டு, காந்தாக்கள் அந்த அவர் கூட வந்திருக்கிற அந்த அப்சரஸ்ரீகளையும் பார்த்துட்டு நீங்கள் பயப்பட்டதெல்லாம் போரும், இனிமேல் பயப்படாதுங்கோ அப்படின்னு சொல்லறாராம் இவர். அப்போ மன்மானசம் த்விக, என்னால் உங்களுக்கு மனசால ஏற்கனவே நான் சங்கல்பம் பண்ணின்னு இருக்கேன். அதை ஜுஷுத்வம் இது புருவான, நான் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேனே என்னுடைய மனசில், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லறார். யாரு? நாராயண ரிஷி ஆனவர் சொல்லறார். பீத்யாலமங்கஜ வசந்த சுராங்கனாவோ. அப்போ சுராங்கனாவோன்றது அவ நீங்களா, நீங்கள் இந்த விதமான பயப்படப்படாதுங்கோ. மன்மானசம் த்விக ஜுஷுத்வம் இது புருவாணக. அப்போ என்ன சொல்கிறா, இவ நம்மளை கட்டாயமாக சபிக்கத்தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துண்டு இருக்கிற இந்த காமனானவன் தன்னுடைய பந்துக்களை எல்லாம் கூட்டிண்டும் இந்த அப்சர ஸ்திரீகளோட சேர்ந்துண்டு இவர்கிட்ட பார்த்துண்டு பயந்துண்டு அடிச்சுண்டு எங்களை நீங்கள் காப்பாற்றணுங்கிற மாதிரி அவளை ஸ்துதிக்க தொடங்கிடுறா. இவ்வாறும் துவம் விஸ்மயேன பரிதஸ்துவதாமதைஷாம். துவம் உங்களை, நாராயணனான உங்களை அவள் என்ன பண்ணா, விஸ்மயேன அப்படியே ஆச்சரியப்பட்டுண்டு அப்படியே சந்தோஷமாகவும் அவருக்கு விஸ்மயமாயிட்டாலும் இவா எல்லாருமா. அதனால அவரை பார்த்துட்டு பரிதாக இவாள் எல்லாம் சூழ, இந்த காமனானவன் எல்லாரும் சூழக ஸ்துவதாம் அதைஷாம். அப்போ அவரை சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஸ்துதிக்க தொடங்கினா எல்லாரையும். அப்படி ஸ்துதிக்கிற இந்த காமன் கிட்டையும் மற்ற அப்சரசுக்கிட்டையும் இவர் என்ன பண்ணுறார், இவர் சொல்கிறார் இல்லையா, என்னுடைய மனசால ஏற்கனவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, மனசால ஏற்கனவே நினச்சின்னு அப்படிப்பட்ட கிஃப்டை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவர் முதல்ல என்ன பண்ணுறார், பிராதர்ஷய ஸ்வபரிசாரக காதராக்ஷி. பிராதர்ஷய தன்னுடைய காட்டி கொடுக்குறாராம். என்னத்தை காட்டி கொடுக்குறான்னு கேட்டாக்கா, ஸ்வபரிசாரக காதராக்ஷி, தனக்கு பணிவிடை புன்னர பெண்கள் கூட்டங்கள், அதாவது அப்சரஸ் கூட்டங்கள், அழகான கட்டழிகள் நிறைஞ்ச கூட்டங்கள், அந்த கூட்டத்தை இந்த நாராயண ரிஷியானவர் இவாளுக்கு காட்டி கொடுக்கிறார். பிராதர்ஷய ஸ்வபரிசாரக காதராக்ஷி. ஸ்வபரிச்சரம், எனக்கு தனக்கு பணிவிடை செய்கிற இந்த பெண்களை எல்லாரையும், காதராக்ஷி அது அழகான கண்களை உடையிற இந்த கட்டழகிகளை எல்லாரையும் காட்டி கொடுக்க, இவாளாக்கும் எனக்கு பணிவிடை பண்ணறா அப்படின்னு இந்த காமனுக்கும் அவனை சூழ்ந்து அவன் கூட வந்திருக்கிற வசந்தனுக்கும் அப்புறமா மலைமாருதனுக்கும் அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த அப்சர ஸ்ரீகளுக்கும் தனக்கு பணிவிடை செய்கிற இந்த அழகான கட்டழகி பெண்களை எல்லாரையும் இவர் காட்டி கொடுக்கிறார். இது வீத்யாலமங்கஜ வசந்த சுராங்கனாவோ மன்மானசத்விகம் ஜுஷுத்வம் இதி ப்ருவாணக त्वं विस्मयेन परितस्तुवतामतैषां
பிராதர்ஷய ஸ்வபரிச்சாரக காதராட்சி துவம் விஸ்மயேன பரிதஸ்வ. அவள் அப்படியே அப்படியே வந்து அவளுக்கு ஆச்சரியமாயிடுத்து. ஆச்சரியத்தோட சேர்ந்துண்டு அவளை சூழ்ந்துண்டு எல்லாருமா சூழ்ந்துண்டு இவரை ஸ்துதிக்க தொடங்கிடுறாளாம். ஸ்துதிக்க தொடங்கினவளுக்கு தன்னுடைய காதராட்சியை காட்டி கொடுக்கிறார் இந்த நாராயண ரிஷியானவர். இந்த காதராட்சிகளை எல்லாம் பார்த்த உடனே, அந்த கட்டழிகைகளை பார்த்த உடனே இவளுக்கு மனசு எப்படி, இவர் என்ன கொடுக்க போற, ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொன்னாரு, அந்த கிஃப்ட்டை பற்றியும் நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். இந்த காதராட்சிகளை பார்த்துட்டு இவ மனசில் இன்னும் விஸ்மயமாயிடுறது. எப்படி அவர் கொடுக்குற கிஃப்ட்டை எப்படி வாங்கிக்கிறா அப்படிங்கிறதும் அடுத்த ஸ்லோகங்களில் 2 ஸ்லோகங்களில் பார்க்கலாம்.